நடக்கிறப்போ, ஓடுறப்போ, மாடிப்படி ஏறுறப்போ, இறங்குறப்போ நம்ம முழங்கால் அதிகமான வலிய கொடுக்குது. இது பொதுவா எல்லா வயசுக்காரங்களுக்குமே ஏற்படுது. ஏன்னா கால்கள்ல பலம் இல்லாததாலதான் முழங்கால் வலி ஏற்படுது. இந்த முழங்கால் வலிக்கு நிவாரணத்தை கொடுக்கிற ஒரு நல்ல ஆயுர்வேதிக் ரெமடிய இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்றதுக்கோ ஷேர் பண்றதுக்கோ மறந்துடாதீங்க. உங்க லைக் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. நமக்கு வயசு அதிகமாக முழங்கால் வலியும் அதிகமாகுது. நம்ம பாரத தேசத்துல மூட்டு வலி அறுவை சிகிச்சை ஒரு வருஷத்துக்கு 1,20,000 பேர் பண்றதா ஆராய்ச்சியில சொல்றாங்க. அந்த மாதிரி மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணாலும் அது சரியாகிறதுக்கு 3 மாசம் ஆகுது. அந்த 3 மாசத்துக்கு இந்த சிம்பிள் ரெமடியை ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியா முழங்கால் வலியை குறைச்சிடலாம். ஒரு சர்ஜரியும் எடுத்துக்காம, ஒரு மருந்தும் எடுத்துக்காம நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா குறைச்சிடலாம். இதற்கு தேவையான பொருள் என்னன்னா உலர்ந்த பேரிச்சம்பழம். இதுல இருக்கிற சத்துக்களை நம்ம உடம்பு ஈஸியா அப்சர்வ் பண்ணுது. அந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கணும்னா இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட்ல இந்த உலர்ந்த பேரிச்சம்பழம் நமக்கு ஈஸியா கிடைக்குது. சோ ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க 3 இல்லாட்டி 4 உலர்ந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து நீங்க இந்த உலர்ந்த பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி அதுக்கு நடுவுல இருக்கிற கொட்டைகளை தனியா எடுத்துருங்க. கொட்டை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பேரிச்சம்பழத்தை ஒரு பவுல்ல எடுத்து இது முங்குற அளவுக்கு தண்ணிய ஊத்திருங்க. இந்த மாதிரி ஊற வச்ச உலர்ந்த பேரிச்சம்பழத்தை மறுநாள் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா வெறும் வயிற்றுல இந்த பேரிச்சம்பழத்தை நல்லா மென்னு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியையும் குடிக்கணும். இந்த மாதிரி பண்றப்போ நம்ம எலும்புகளுக்கு பலம் கிடைக்கிறதால முழங்கால் வலி முழுவதுமா குறைஞ்சு போகுது. நம்ம ஜாயின்ஸ் எஃகு மாதிரி பலமா தயாராகுது. நம்ம உடலோட முழு எடையையும் இந்த முழங்கால் தான் தாங்குது. இந்த மாதிரி உலர்ந்த பேரிச்சம்பழத்தை எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பாலை எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி கற்கண்டையும் சேர்த்து கொடுங்க. ஆனா கண்டிப்பா சுகர், சர்க்கரையை மட்டும் பயன்படுத்தாதீங்க. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். 4 இல்லாட்டி 5 உலர்ந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் பால்ல ஊற வைங்க. ராத்திரி முழுவதுமா இந்த மாதிரி ஊற வச்சதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில ஊற வச்ச உலர்ந்த பேரிச்சம்பழத்தை நல்லா மென்னு சாப்பிடணும். அதுக்கப்புறமா இந்த பாலை குடிக்கணும். உங்களுக்கு ஸ்வீட் தேவைப்பட்டா இந்த பாலோட கற்கண்டையும் தாராளமா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க 3 மாசம் ஃபாலோ பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட முழங்கால் வலியே மாயமாகும். நீங்க முழங்கால்ல ஜவ்வு தேஞ்சு போச்சு அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? டக் டக்குன்னு சத்தம் கேக்குதுன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? மாடிப்படி ஏற முடியாம இறங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த எல்லா பிரச்சனைக்குமே ஜஸ்ட் 3 மந்த்ஸ்லயே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நீங்க சர்ஜரிக்கு போய் அதனால வர்ற வலியில கஷ்டப்படுறத விட அது ஒரு 3 மாசத்துல குறையறத விட அந்த 3 மாசத்துல இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதோட நீங்க ரொம்ப ஹாப்பியா எவ்வளவு மாடினாலும் ஏறி இறங்கலாம், எவ்வளவு தூரம் வேணாலும் நடப்பீங்க. உட்கார்ந்தா எந்திக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. பாத்தீங்க இல்லையா? இந்த ஊற வச்ச உலர்ந்த பேரிச்சம்பழத்தோட ஒரு கிளாஸ் பால், கொஞ்சம் கற்கண்டையும் சேர்த்து 3 மாசத்துக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் நம்ம வீட்லயே தயார் பண்ண ரெமடி. நம்ம எடுத்துக்கிற பால் மற்றும் உலர்ந்த பேரிச்சம்பழம் ரெண்டுலயுமே கால்சியம் அதிகமா இருக்கிறதால தேவையான அளவு பலத்தை நம்ம எலும்புகளுக்கு கொடுக்குது. சோ இந்த ஒரு ரெமடியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.